அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். பிராடு சாமியாரும் முட்டாள் மக்களும். எல்லாரும் தூங்க வேண்டும். ஏன் நான் தூங்குகிறேன்? சிறிய குழந்தை தூங்குகிறது. 90 வயதில் போய் சேர வேண்டிய கிழவன் கூட தூங்குகிறான். ஏன் 25 வயதில் ஃபிகரை தேடி கண்டுபிடிக்கும் வாலிபன் கூட தூங்குகிறான். ஏன் எருமை தூங்குகிறது. அன்றொரு காலத்தில் டைனோசர் கூட தூங்கி இருக்கும். ஏன் தூங்குகிறது? தூக்கம் வருகிறது, அதனால் தூங்கி இருக்கும். இறைவன் நம்ம கொடுத்த பரிசு தூக்கம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம வச்ச ஊதுபத்தி தான் காரணம். தூக்கம். அதனால் அனைவரும் ஹர ஹர மகா, எல்லாரும் நிம்மதியாக தூங்க வேண்டும். சுவாமி சுவாமி, எது எடுத்தாலும் பிரச்சனை சுவாமி. தொழிலையும் பிரச்சனை, வீட்லயும் பிரச்சனை, எது எடுத்தாலும் பிரச்சனை சுவாமி. தூக்கம் வரவே மாட்டேங்குது சாமி. ஆனா பணம் நிறைய இருக்கு. இருக்கா? பணம் நிறைய இருக்கா? இனி ஒன்றும் கவலைப்படாதே. இனி உன்னிடம் இருக்கும் அனைத்தும் என்னிடமே வந்து சுவாமி. பக்தா, உன் கஷ்ட நஷ்டங்களை சொன்னேன் பக்தா, நீ ஒன்றும் கவலைப்படாதே. சரி, அவன் எவ்வளவு கொடுத்தான்? 3000 தான் கொடுத்தான். 3000 தான் கொடுத்தானா? அவனுக்கு மேல இருக்கிற ஃப்ளோர் போடாத, கீழே இருக்கிற ஃப்ளோரா போட்டு விட்டுரு. சரி, சோறு போடாத, வெறும் மோரை கூட தாட்டி விட்டுரு. சரிங்க குருஜி, அப்படியே பண்ணிடுவோம். குருஜி, என் வாழ்க்கைக்கு ஒரு தத்துவம். தத்துவம் உனக்கா? 3000 தான் கொடுத்த. பேனா எழுதுனாதான் இங்கு வரும், கண்ணை முன்னாதான் தூக்கம் வரும். இதான் குருஜி, இதை மறந்துட்டேனே குருஜி. யார் அவன்? தயங்கி தயங்கி நிற்கின்றான். அவனை முதலில் வர சொல். அவனிடம் நிறைய பணம் இருக்கிறது. அவனிடம் நிறைய பணம் இருக்கிறதா, வர சொல்றா. சரிங்க குருஜி. பத்தா, இங்க வா. குருஜி, என்னை தெரியவில்லையா? என்னடா அவன் தெரியலையாங்கிறான்? நம்மகிட்ட பணத்தை பிடிக்கிட்டு போயிடுவானா? குருஜி, அவனுக்கு தெரியல, அவன் தான் நம்ம மரமேறி மாரிமுத்து. ஓ குருஜி, இவனை தெரியவில்லையா உங்களுக்கு? நம்மகிட்ட இருக்கிற 1 லட்சம் ஏக்கரால இருக்கிற மரத்தை பிடுங்க காண்டிட்டு விட்டமே, அவன் தான் இவன் மரமேறி மாரிமுத்து. அவனை தெரியலையா உங்களுக்கு? சரி, அவனே நீங்க வந்தான். குருஜி, அடுத்து இருக்குல்ல? இருக்கு. கைவசம் 750 ஏக்கரா வந்து கொண்டே இருக்கிறது. இருக்கு, 750 ஏக்கரா இருக்கு. நீ கவலைப்படாதே, நீ கெஸ்ட் ஹவுஸில் போய் ரெஸ்ட் எடு. குருஜி, ஏதாச்சும் இருக்கா? இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. புதிதாக 2 ஊதுபத்தி வாசல்கள் வந்திருக்கிறது. இருக்கு, புதியதாக 2 ஊதுபத்தி வாசகங்கள் வந்திருக்கிறது. நீ வேணாலும் ஒப்பம் பிடித்துக்கொள். அது என்ன மஞ்சப்பை? குருஜி, குர்ரா, ஊதுபத்தி வாசகங்கள் உங்க அப்பா காசு இருப்பான், கொடுத்துருப்பா. என்ன தயக்கம்? ஓ, இவன் யார்? இவனை எங்கேயோ பார்த்தது போல் இருக்கிற. நீ குருஜி, என்ன தெரியல, நான் தான் உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் கட்டிய கேனியன். இது கேனைனா? இல்லை குருஜி, நியூராலஜி படி கேசவன் என்ற பெயரை கேனையன் என்று வைத்திருக்கிறேன். நமக்கு வந்து சேரவும் பூராவுமே இப்படி தாண்டா இருக்கிறான். ஆமா குருஜி, இவன் தான் வரவன புராணமே கேனையன் ஆக்குறானே. சிவஞ்சலை வைக்கிறான், இவன் ஜலை இவனுக்கே வச்சுக்கிறான். இதுல கேனையனே ஒருத்தன் வந்திருக்கான். இவன் என்ன ஆக போறானோ? சொல், உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை குருஜி, உங்களிடம் பழைய பாக்கி ஒன்று இருக்கிறது. என்னடா பாக்கி என்று பிதட்டுகிறான்? நான் கொடுக்க சொன்னேன், இன்னும் கொடுக்கவில்லையா? குருஜி, அன்று இரவு மறந்து விட்டீர்களா? சோமபானத்தை அருந்து விட்டு உங்களுடைய 3ஆம் தாரத்தின் 4வது மகளுக்கு திருமண பரிசாக அந்த பணத்தை கொடுக்க சொன்னீர்கள். மறந்து விட்டீர்களா என்ன? அப்படியா சொன்னேன்? அப்படித்தான். ஆமாம், கேனையா இப்பொழுதுதான் நன்கொடையாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 24
24 மணி நேரத்தில் உனக்கு வந்துவிடும். அதுவரை நீ போய் கெஸ்ட் ஹவுஸில் ரெஸ்ட் எடு. குருஜி இவனுக்கும் கெஸ்ட் ஹவுஸா? அத்தனைக்கும் ஆசைப்படு. குருஜி நான் வருகிறேன். சிசியா, குருஜி எனக்கு உறக்கம் வருவது போல் தோன்றுகிறது. உங்களுக்குமா? யாராவது வந்து கேட்டால் யானை நிலையில் இருக்கிறேன் என்று சமாளித்துக் கொள். சரிங்கள் குருஜி. ஆமாம், அந்த மருத்துவனை வர சொன்னேனே, அவன் ஏன் இன்னும் வரவில்லை? குருஜி அவனுக்குத்தான் A2 B2 O2 கேட்டானே, நாம் தான் உன்னம் அதை அனுப்பவில்லையே, அதனால் கோவித்துக் கொண்டான் போலும். என்ன, இப்பொழுதுதான் புதிய உறவுகள் அத்தனை வந்துள்ளதே, எடுத்து கொடுக்க வேண்டியதுதானே? பத்தவில்லை என்றால் 2 எடுத்து கொடுத்து தொலைய வேண்டியதுதானே? குருஜி 2 எடுத்தால் இறந்து விடுவார்கள். மாலாமலாவை மறந்து விட்டீர்களா என்ன? அதைத்தான் விமோச்சனம் என்ற பெயரில் மாத்தி விட்டோமே. இதை இன்னுமா ஞாபகம் வைத்திருப்பார்கள்? நம் மக்களுக்கு தான் இவ்வளவு ஞாபக சக்தி கிடையாதே. அவர்கள் எதைத்தான் ஏமாய்த்திருந்திருக்கார்கள் இதை மறக்க? இறந்து 4 மாதம் கூட ஆகவில்லை, அதற்குள் பை எலெக்ஷனாம். இதில் சட்டே வேறு கிழித்துக் கொள்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு எதற்கு? 2 எழுத்தில் ஒரு முக்கிய பிரமுகர் வருகிறார், அவரை போய் கவனிப்போம். வா போலாம். சரிங்கள் குருஜி. நம்பி வாங்க சந்தோஷமா என்று கண்டேன் அதை அங்கொரு